ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு போண்டாங்க. ஸோ மரவள்ளிக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இதை வந்து ரெண்டாக நான் பிரிச்சுருக்கேன். ஒன்று மேல் மாவு, இன்னொன்று பூர்ணம் செய்கிறது. இப்போ மேல் மாவுக்கு தேவையானது பார்க்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. பருப்பு வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேன், துவரம் பருப்பு. இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுங்க. அதோட உப்பு, பெருங்காயம், வரமிளகா 5லேருந்து 6 வரமிளகா, பூண்டு 5லேருந்து 6 பல், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மேல் மாவுக்கு நம்ம அரைச்சி வச்சிடணுங்க. இப்போ நம்ம இந்த உள்ளுக்கு வைக்கக்கூடிய பூர்ணத்துக்கு பார்ப்போம். அதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்க நான் நல்லா தோலை சீவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு தேவைப்படுங்க. பெருங்காயம் தாளிக்கும் போது போடுறது தேவைப்படும். இப்போ இதை எப்படி செய்கிறது நம்ம அரைச்ச கலவை இது தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இதுக்கு நான் வந்து அரிசி வந்து என்ன அரிசி பயன்படுத்தினா பச்சை அரிசி, அதுவும் வந்து நம்ம பொங்கல் செய்வோம் இல்லைங்களா, அந்த அரிசி நான் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி புது அரிசியை எடுத்து பயன்படுத்தினா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அடுப்பில் ஒரு வானிலையை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே அதில் வந்து பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிழங்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பூண்டு, பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணுறோம். பூண்டு வந்து அரைச்ச மாவில் போட்டாச்சு, இதுக்கு பெருங்காயம் போட்டாச்சு. இதில் மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பொடியாக பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுங்க. அப்படி சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச கிழங்க 1-2 உடச்சி விட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிடணுங்க. நடுப்புற அந்த நரம்புலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. இதை நல்லா ஒன்றா சேர்த்து வணக்கணும். நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருட்டி இதை கொஞ்சம் ஆற வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிச்சிக்குவோம். எல்லா உருண்டைகளும் நம்ம பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம அரைச்ச மாவில் இது மாதிரி போட்டு பெரட்டி அப்படியே நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. அதில் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா எல்லாம் கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியதுதாங்க. நமக்கு போண்டா ரெடி ஆகிடும். பாருங்க நல்லா வெந்து வருது. ஸோ இதில் சத்தம் அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது இதை தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு போண்டா தயாராகிடுச்சுங்க. நல்ல சுவையான சூடான மரவள்ளிக்கிழங்கு போண்டா தயாராகிடுச்சுங்க. பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா? செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.